Hi friends, welcome to our channel Simple Study Tamil. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்டுக்கு வேறு தமிழ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். இயல் 1 பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழில் இந்த 2 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதனால் இந்த 2 கொஷின்ஸுமே நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். தமிழ் மொழியின் பண்புகளை நாமக்கல் கவிஞர் கூறுவன அவை. தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. இந்த 2 கொஷின்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த செகண்ட் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். இப்போ இயல் 1 2 இந்த பாடத்தில் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை கவிஞர் கூறுவன அவை. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன அவை. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இயல் 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இந்த பாடத்தில் மொழியின் இரு வடிவங்கள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட். பேச்சு மொழி என்றால் என்ன? இலக்கியங்கள் காலம் கடந்தும் அழியாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள்? இந்த 3 கொஷினுமே நல்லா தெரவாக படிச்சுக்கோங்க. இப்போ இயல் 1 குற்றியலுகரம் குற்றியலிகரம். இந்த பாடத்தில் குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக. குற்றியலிகரம் என்றால் என்ன? இந்த குற்றியலிகரம் என்றால் என்ன அப்படிங்கிற கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஷினுமே இந்த பாடத்தில் படிச்சுக்கோங்க. இப்போ இயல் 2 காடு அப்படிங்கிற பாடத்தில் காட்டுப்பூக்களுக்கு எத்தனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவனை அவை. இந்த 2 கொஷினுமே காடு அப்படிங்கிற பாடத்தில் படிச்சுக்கோங்க. இப்போ இயல் 2 அப்படியோ நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடத்தில் சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றது? இந்த கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஷினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. இயல் 2 விலங்குகள் உலகம். இந்த பாடத்தில் காடு வரையறுக்க கரடி அணி துண்ணி என அழைக்கப்படுவது ஏன்? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடுகளை அழிப்பதில் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. ஸோ 90% நமக்கு இந்த கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன்? இந்த கொஷின் வந்துடும். ஸோ அதனால் இந்த 3 கொஷினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த பாடத்தில். ஸோ இந்த காடுகளை அழிப்பதில் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. இது 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய 2 கேள்வியுமே 2 மதிப்பெண். இயல் 2 நாவல் வகை குறுக்குங்கள். ஸோ இந்த பாடத்தில் அவுலகரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்? சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் அவுகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவி யாது? இந்த 2 கொஷினும் படிச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 2 திருக்குறளில் எப்போது தன்னிஞ்சே தன்னை வருத்தம்? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழும் நெறியாது. இது 2 மார்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷினை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துருப்போம். ஸோ இந்த இயல் 3 எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.